நொறுங்க தின்னா 3000 வராதுங்கிறது நம்மளோட கிராமங்கள்ல சொல்லப்படும் ஒரு பழமொழி. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம உண்ணுற உணவுப் பொருட்களை நல்லா மென்னு நொறுங்க தின்னாலும், மேலும் முருங்கைக்கீரையை தினமும் உணவுல சேர்த்துட்டு வந்தாலும் 3000 நோய்கள் வராதுங்கிறது உண்மையா. முருங்கையோட இலை, ஈர்க்கு, பூ, காய், விதை, வேர், பட்டை, பிசின் ஆகிய எல்லா பாகங்களும் மிகச்சிறந்த உடலுக்கு அன்றாட தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முக்கியமான உணவுப் பொருளாகும். இந்த முருங்கை உணவானது பல்வேறு நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய மற்றும் பல வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு பழமொழியை முருங்கைக்கீரையை ஒப்பிட்டு கூறினால் மிகையே ஆகாதுங்க. முருங்கையில நிறைந்துள்ள சத்துக்கள். முருங்கைக்கீரையில நம்ம உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், மேங்கனீஸ், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், டைட்டாஜி ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், கொழுப்பு, இதில் ஆல்கலைட்ஸ், டேனின், அமினோ ஆசிட்ஸ் சர்க்கரையை குறைக்குது. மேலும் இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஆத்ரோஜெனிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பைரெடிக், ஹெப்டோப்ரொடக்டிவ்னு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் செய்கைகளும் உடையது. மேலும் இதில் முக்கியமான அமினோ அமிலங்களும் இருக்குது. முருங்கையோட பயன்களை பற்றி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கையை 1 டீஸ்பூன் நெய்யில் வதக்கி இதோட 5 பல்லு பூண்டு, 5 மிளகு மற்றும் வெறு கடியளவு சீரகம் பொடிச்சு போட்டு தினமும் மதிய உணவு வேளையில் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட பலவிதமான நன்மைகளை உடலுக்கு கொடுக்குது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து உடலை சீராக வச்சுக்கும். மாதவிடாய் நிறத்தில் வரும் வயிற்று வலி குணமடையும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்கு சுரக்கும். கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறத விட பிரசவமும் சுகப்பிரசவமாகும். முடி நீளமா வளரும், நரைமுடியும் குறையும். தோல் வியாதிகள் நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் சூடு தனியும், மலச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண், வாய்ப்புண் நீங்கும். முருங்கைக்கீரையோட வேர்க்கடலையை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடையும். புரதச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மிக சிறந்த உணவாக இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கிற அற்புதங்களை பற்றி பார்க்கலாம். மற்ற கீரைகளில் உள்ள இரும்பு சத்தை விட இதில் 75% அதிக சத்து முருங்கைக்கீரையில் இருக்குது. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்குது. பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகம் கால்சியம் சத்து இருக்குது. கேரட்டில் இருக்கிறது போல 4 மடங்கு விட்டமின் ஏ இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 3 மடங்கு பொட்டாசியம் இருக்குது. தயிர் பாலாடை கட்டில உள்ளது போல 2 மடங்கு புரதச்சத்து இருக்குது. முருங்கை மருந்தாகும் விதம். முருங்கை இலைச்சாரோட 10 மில்லி சம அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து அன்றாடம் காலை வேளையில் குடிச்சிட்டு வந்தா சத்து குறைபாடு, இரத்த சோகை, இருமல், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தோல்ல இருக்கிற வறட்சிலாம் குணமாகும். முருங்கை இலைச்சாரோட தேனும் இளநீரும் சேர்த்து குடிக்கிறதுனால இழந்த உடல் ஆரோக்கியமும் பலமும் திரும்ப கிடைக்கும். நாய், பூனை போன்ற விலங்குகள் கடிச்ச உடனே முருங்கைக்கீரையோட 2 பல்லு பூண்டு, சிறிது மஞ்சள், உப்பு, மிளகு இவைகளை சேர்த்து அரைச்சு உள்ளுக்கு சிறிது கொடுப்பதோட கடிப்பட்ட இடத்துல சிறிதளவு தடவி வர நஞ்சு முறியும், புண்ணும் விரைவில் குணமடையும். முருங்கைப்பூ பிஞ்சான உடன் சேகரித்து தோலோட சமைச்சு சாப்பிட்டு வர மிகுந்த உடல் வெப்பம் தணிந்து ஆண்மை அதிகரிக்கும். முருங்கைப்பட்டையை இடித்து சாறு எடுத்து அதோட குப்பை மீனி சாறு சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி சொறி, சிரங்கு, கரப்பான் ஆகிய தோல் நோய்கள் மீது பூசி வர விரைவில் குணமடையும். கண் நரம்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை சாரும் தேனும் கலந்து கொடுத்தா பார்வை கூர்மை பெறும். என்னங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இனிமே அடிக்கடி உங்கள் உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன்.